வணக்கம். இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற திரைப்படம் இயக்குனர் ஹரி இயக்கத்தில புரட்சி தளபதி விஷால் நடிப்பில வந்திருக்கிற ரத்தினம். ஹரி திரைப்படம்னா இப்ப லோகேஷ் கனகராஜ் இருக்கார்ல, அந்த மாரி ஒரு டைம்ல பீக்கான ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். மாஸான டைரக்டர். சும்மா இருக்கிறவன ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ன்னு அடிச்சு காலி பண்றதா இருந்தாலும், ஒரு 20, 40 சுமோவ அசால்ட்டா பெட்ரோல், டீசல ஃபில்லப் பண்ணி ஓட விடுறதா இருந்தாலும், ஒரு 5, 6 சுமோவ அடிச்சு நொறுக்கிறதா இருந்தாலும், ஹரிக்கு ஈக்குவலா வேற யாருமே இயக்குனர் வரல அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படி ஒரு மாஸான இயக்குனருக்கு இப்ப என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாட்டம் தான் அந்த ரத்தினம் திரைப்படம் இருந்தது. ரத்தினம் திரைப்படத்துடைய கதைய சுருக்கமா பார்ப்போம். அதுக்கு முன்னால இப்ப தான் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூட பெல் இருக்கும் பாத்தீங்களா? தட்டி வாங்க வீடியோக்கு போகலாம். ரத்தினம் இந்த திரைப்படத்துடைய சுருக்க கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி 1000 படங்கள் வந்துருச்சு அந்த மாரி. அதாவது ஹீரோயினுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. சின்ன பிரச்சனைய பெருசா சொல்லுவாங்க. அந்த அந்த பெரிய பிரச்சனைய தன்னோட பிரச்சனையா எடுத்துக்கிட்டு, ஹீரோ அந்த கதாநாயகிய காப்பாத்த முயற்சிப்பாரு. என்ன ஆனது? இதுதான் முழு திரைப்படத்துடைய கதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அந்த பேக்கு, இந்த பேக்கு, லஞ்ச் பேக்கு எல்லாமே வந்துரும். காமெடின்னு சொல்லிட்டு ஹரி படத்துல லாஸ்ட்டா சாமி ஸ்கொயர் அந்த மாரி யானை அந்த மாரி யோகி பாபு வச்சு செஞ்ச சம்பவங்கள் இந்த படத்துலயும் இருக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஹரியோட லாஸ்ட்டா எடுக்கப்பட்ட யானை படத்த அப்படியே எடுத்து வச்சிருக்க படம் தான் இதுன்னு சொல்லலாம். யானை படம் கூட ஓரளவுக்கு பார்க்கலாம். இந்த படத்த ஒரு முறை கூட பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு இதுதான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் முன்னாடி நெறையா சொல்லிக்கிட்டே இருப்பேன். இங்க மார்க்கெட்டிங் பெருசாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒண்ணுமே உருப்படி இல்லாத ஒரு பொருள பெருசு அது இதுன்னு சொல்லி விற்கப்படுவது தான் பெரிய ஒரு மார்க்கெட்டிங். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த படத்தையும் விற்கிறதுக்கு விஷால் நெறைய முயற்சி பண்ணாப்ல. அதுக்குள்ள கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, இந்த பஞ்சாயத்து பண்றாங்க. இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு, இந்த பஞ்சாயத்து பண்ணதுன்னு இல்ல. லாஸ்ட்டா மார்க் ஆண்டனி பார்க்குற அளவுக்கு இருந்தது. நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் எஸ்.ஜே. சூர்யா ஒரு மாபெரும் நடிகர். ப்ளஸ் அந்த படத்துடைய ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குனர் மட்டுமே தான் பொறுப்பு. அதுக்கு விஷால் பொறுப்பு இல்லன்னு சொல்லுவேன். லாஸ்ட்டு 10 இயர்ஸா அ பெரிய ஒரு ஹிட்டுக்கு போராடிட்டு இருக்க விஷாலுக்கு இந்த படம் ஒரு பெரிய தோல்வி தான். மார்க் ஆண்டனி நல்ல ஒரு படங்க. அத தாண்டி இந்த படத்துடைய இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத். அப்பைக்கப்ப தெலுங்குல, அ கர்நாடா க கர்நா கர்நாடகா அப்படி இப்படின்னு போயிட்டு வருவாரு மியூசிக்கு. அதே மியூசிக்க கொண்டு இங்க தமிழ்நாட்டுல இப்ப வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். லாஸ்ட்டா சிங்கம் அந்த படங்கள்லாம் தேவிஸ்ரீ பண்ணியிருந்ததோட, இந்த படங்கள்ல ரொம்ப மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹரி படம். ஹரிக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாட்டம் தான் இருந்தது. ஏன்னா லாஸ்ட்டு 10, 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்களே அப்படின்னு ரோபோ சங்கர் சொல்ற டயலாக் என்னங்க, ஹரி சார முன்னாடி நம்ம பார்த்த ஹரி சார் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்ப லாஸ்ட்டா எடுத்த படங்களே வச்சு திருப்பி எடுத்தது மட்டும் தான் ஹரி பண்ணியிருந்தாப்புல. அத தாண்டி ஒளிப்பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் வைஸ் நல்லா எஃபோர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா பெட்டராவே இருந்தது. கனல் கண்ணன் அவருடைய ஃபைட் சீக்வென்ஸு அந்த லென்த்தி ஷாட் அதுக்கு ஒரு ப்ரோமோலாம் விட்டிருந்தாங்க முன்னாடி. அதெல்லாம் ரொம்ப பெட்டராவே அமைஞ்சது. பிஜிஎம் வைஸுமே பெருசா எதுவும் இல்ல. நெறைய அங்க இங்க பார்த்த பிஜிஎம் தான். படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு இதுக்கு அவ்வளோ ஒர்த் இல்லங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்க நெறைய இப்ப ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மலையாளம் ஏன்னா இங்க உங்கள்ட்ட நல்ல படங்கள் இல்லையா என்னன்னு தெரியல. நல்ல படங்கள ஆதரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன். சின்ன சின்ன படங்கள் ரொம்ப சூப்பரான படங்கள் இன்னமும் வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த படங்கள நெறைய பேர் ஆதரிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் எதுவுமே நல்லா இல்ல. இப்போ கூட விஜய் அரசியலுக்கு போறோம்னு சொல்றாரு. அந்த மாரி எல்லா நடிகர்களையும் எதுக்காம போயிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றேன். பெரிய நடிகர்லாம். அதை தாண்டி என்ன சொல்றது? அவ்வளோதான். நெறைய பேசிக்கிட்டே போயிட்டோம்ல. இந்த படம் ரொம்ப ஒர்ஸ்ட்டு தாங்க. விஷால் நீங்க ஒர்த் இல்ல சார். வேற என்ன சொல்றது? திருட்டு விசையெல்லாம் முடிச்சாரு. அதுக்கு பதில் இந்த படத்தையும் புடிச்சு தடை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நெறைய சொல்லுவோமா? போதுமா? வேற என்ன சொல்லலாம்? ஹரி சொல்லிட்டோம். டான்ஸ் வைஸ் சாங்ஸ் அந்த அளவுக்கு இன்னும் பெட்டரா இல்ல. வேற என்ன? விஷால் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த படத்துக்கு ஒர்த் இல்லாம போச்சு. அவ்வளோதான்பா. ஆ அவ்வளோதான். நெறைய சொல்லியாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். டாடா பாய்.